Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் வச்சு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் என் சேனலுக்கு இதான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக கசகசா, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 3 கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு, காரத்துக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா நான் 1.5 மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்குங்கிறனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கரிஞ்சு போகாமல் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்து அதையும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும் குழம்பு நமக்கு. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். ஒரு கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினதுமே ஒரு சின்ன சைஸில் 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ உங்ககிட்ட முந்திரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் பொட்டு கடலை இருக்கும் இல்லையா, கடலை கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். அந்த 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். நல்லா கெட்டியாக கரைச்சி அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 7-10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க பாறை மீனை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மீனுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன். ஸோ மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆட் பண்ணதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து கிளற முடியாது. ஸோ மீன் சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 5-7 நிமிஷம் அளவுக்கு அதுக்குள்ளேயே நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீனும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.